ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான இனிப்பான இந்த இனிப்பு சுருள் பூரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் தேவையான அளவு உப்பும் எடுத்திருக்கேன். கலந்துடலாம். அதெல்லாம் நல்லா மாவோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் மாவோட நல்லா கலந்துடலாம். மாவோட நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அப்படி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது மேலே லேசாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது போலவே ஒரு 2 ஸ்பூன் பொரிகடலை, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 செகண்ட் வறுத்தா போதும். பொரிகடலையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் தண்ணி, பாவு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த சர்க்கரை கரைஞ்சி இந்த குலோப் ஜாமுக்கு ஜீரா செய்வோம்ல, அது மாதிரி கொஞ்சம் பிஸ்பிஸ்பான ஸ்டேட் வந்தாலே போதும். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்துக்குருவோம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த குலாப் ஜாமுன் மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு பதம் இருந்தாலே போதும். பிசுபிசுப்பாக இருக்குது, போதும். இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொரிகடலை, நிலக்கடலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பவுடர். இது கூட
ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குருவோம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 4 உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு பிளேட்டில் இப்படி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னையும் தேய்ச்சிக்கலாம். ஒரு பேன் காய வச்சுருக்கேன், எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம தேய்ச்ச சப்பாத்தியெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரியே எல்லா பூரியையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம சுட்டு எடுத்த பூரியை இந்த ஜீரால முக்கி எடுத்துக்கலாம்.
இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஜீராவில் நனைச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை போட்டுக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி எடுத்ததை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பூரியையும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரோலை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.